சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? மோசே கிட்ட சொன்ன மாதிரி நீங்க சிலர்லாம் வருந்தி கேட்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு கொடு, சாகிறதுக்குள்ள எனக்கு என்ன வேணும்? ஒரு வீடு. ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிவப்பு கல்லு வச்ச கம்மலை போட்டுட்டு தான் நான் சாகணும். ஒருத்தருக்கு என்ன இருக்கு? ஒரு உலக பிரகாரமான ஒரு மாம்சம். இது என்னை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு உகந்ததல்ல. புதிய ஏற்பாட்டுக்கு உகந்தது என்ன தெரியுமா? அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியதை எதையுமே கேட்காதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இம்மைக்குரியதை குறித்து ஒருவன் பிரசங்கம் பண்ணுகிறான் என்றால், இம்மைக்குரியதை குறித்து உனக்கு அவன் போதிக்கிறான் என்றால், உன்னை அவன் பாதாளத்துக்கு நேராக வழி நடத்துகிறான். அப்ப இம்மைக்குரியது எனக்கு ஒண்ணுமே கிடைக்காதா? உங்களுக்கு நியமித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கண்டிப்பாய் தருவார். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை ஜீவனோடு கூட வச்சு கொண்டாந்தாரு. இதை நீங்க கேட்டு கொடுத்தாரா? இல்ல இப்ப நீங்க இருக்கிற இந்த ஸ்டேட்டஸை கர்த்தர் கேட்டு கொடுத்தாரா? இல்ல. அவர் நியமிச்சு வச்சார் நமக்கு இந்த ஸ்டேட்டஸை.